ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஓய்வூதியதாரர்கள் சம்மந்தமாக ஒரு முக்கியமான தகவல் வதந்தியாக பரவிக்கிட்டு இருக்கு. ரிட்டைர்மெண்ட் வாங்கின எல்லாருக்குமே இந்த ஓய்வூதியம் தான் அவங்களுக்கு பெரிய நம்பிக்கையாக இருந்துட்டு இருக்கு அவங்களோட வாழ்க்கையை நடத்துறதுக்கு. இப்படி ஓய்வூதியம் சம்மந்தமாக பரப்பப்படுற இந்த தகவலுக்கு அரசு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கிறாங்க. ஓய்வூதியம் சம்மந்தமான இந்த தகவலை தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே வர்ற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற லேட்டஸ்டான அப்டேட் எழுதி நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். குறிப்பாக இந்த என்பிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தேசிய ஓய்வூதிய திட்டத்தில் ஊழியர்களோட முதலீடு அப்படிங்கிறது பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணுவாங்க. அதில் கிடைக்கக்கூடிய இந்த தொகையில் இதை வச்சு தான் அவங்களுக்கான அந்த ஓய்வூதியம் நிர்ணயிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஓய்வுக்கு பிறகு அந்த முதலீடு செய்கிற பணத்தில் 60% அவங்க திரும்ப பெற முடியும். மீதி 40% கட்டாயமாக ஓய்வூதியத்தை வாங்குறதுக்காக நாம் பங்குச்சந்தையில் முதலீடு செய்கிற மாதிரி இருக்கும். இப்படி ஊழியர்களோட இந்த முதலீடு அப்படிங்கிறது பங்குச்சந்தையில் இன்வெஸ்ட் பண்ணும்போது பங்குச்சந்தையோட நிலைமை ஏற்றத்தாழ்வுக்கு போயிட்டு வரும். இப்படி போயிட்டு வர்றதுனால அவங்களோட ஓய்வூதியம் குறைக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரியான சந்தேகம் பரவிக்கிட்டு இருக்கு. இதுக்கு கவர்மெண்ட் ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்திருக்காங்க. ஓய்வூதியம் சம்பந்தமா ஓய்வூதியதாரர்களுக்கு இப்படி எழும்புற சந்தேகம் அப்படிங்கிறது தேவையில்லாதது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பணவீக்கம் அல்லது சந்தை நிலைமை மாறினாலும் ஓய்வுக்கு பிறகு அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஓய்வூதியம் அப்படிங்கிறது நிலையானதா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த ஓய்வூதியம் சம்பந்தமா சொல்லியிருக்கிறாங்க. அதாவது 6 மாதத்துக்கு ஒரு தடவை இந்த அகவிலை நிவாரணம் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். இப்படி இன்க்ரீஸ் ஆகிறதுனால ஓய்வூதியதாரர்களுக்கு அவங்களோட ஓய்வூதியம் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகுமே தவிர குறையறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற விஷயத்தை தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. இது மூலமாக அரசு ஊழியர்களோட இந்த ஓய்வூதியம் அப்படிங்கிறது ஓய்வுக்கு பிறகு எந்த ஒரு மாற்றம் ஏற்பட்டாலும் அவங்களோட ஓய்வூதியம் அப்படிங்கிறது குறையாது அப்படிங்கிறது தெளிவாகுது. ஓய்வூதியதாரர்கள் சம்மந்தமாக கவர்மெண்ட் சொல்லியிருக்கிற இந்த விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.